ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கோகோனட் மில்க் ஜெல்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் தண்ணி அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடல் பாசி போட்டுக்கிட்டேன். கடல் பாசி நான் மிக்சியில் அடித்து தான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதற்கு தேவையான அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம கோகோனட் பவுட்ரு நான் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். இது நீங்கள் கோகோனட் போடுறதா இருந்தால் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. கோகோனட் பவுட்ரு இருந்தால் இந்த மாதிரி நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிரும். இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இப்போ இது ஒரு ட்ரேயில் நம்ம செட் பண்ணிட்டோம்னா சூப்பரான கோகோனட் மில்க் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப ஈஸியான மெத்தட், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.